வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கம்பேரட்டர் அண்ட் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கம்பேரட்டராக நான் போடுறேன். கம்பேரட்டர் வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரையும் வந்து புரிஞ்சிக்க முடியும். கம்பேரட்டர் கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக இருக்கும், நம்மளால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கம்பேரட்டரோட டயக்ராம் போடுறேன். நீங்கள் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்னா கம்பேரட்டரை சேர்த்து படிச்சுக்கோங்க. சரி, நம்ம மொபைல் சர்வீஸில் நம்ம கம்பேரட்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இதெல்லாம் படித்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. கம்பேரட்டரோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோ ஃபோனில் வெளியிலக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐசிக்குள்ளே தான் இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கிற கம்பேரட்டர் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வெளியில் சில மாற்றங்கள் நடக்கும். நம்ம உள்ளே இருக்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மளால் வெளியில் இருக்கிற மாற்றத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் கம்பேரட்டருங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போனால் நம்ம கம்பேரட்டர்னால் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பேரட்டர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன், அதில் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். இன்னொரு இன்புட் கொடுக்குறேன், அதுக்கு வந்து மைனஸ்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணாவது இன்புட், இதில் வந்து ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். நாலாவது இன்புட் கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அஞ்சாவது இன்புட் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட். இந்த 5 பின்னும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், இல்லை வந்து கம்பேரட்டராக இருக்கும். இது இல்லாமல் உங்களால் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ளஸில் உள்ள வோல்டேஜையும் இந்த மைனஸில் உள்ள வோல்டேஜையும் இந்த சர்க்யூட் வந்து கம்பேர் பண்ண போகுது. இப்போ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் ஏசி இருக்குது. நான் டைரெக்டாக வந்து எக்ஸாம்பிளோடய சொல்லிடுறேன். டைரெக்டாக நம்ம வந்து தியரட்டிக்கலாக சொல்லாமல் டைரெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அவுட்புட்டில் வந்து ஒரு சார்ஜிங் ஏசி இருக்குது. இந்த சார்ஜிங் ஏசி என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் விட உங்களுக்கு வோல்டேஜ் குறைவாக வந்துச்சு அப்படின்னா சார்ஜிங் வந்து ஸ்டாப் பண்ணுது. நமக்கு நல்லாவே தெரியும். இன்புட்டில் வந்து 5 வோல்ட் வரணும். 5 வோல்ட் வர்றதுக்கு பதிலாக நம்ம டிசிலே ஒரு 4.4 வோல்ட்டுக்கு நான் மாற்றினேன் அப்படின்னா இமீடியட்டாக சார்ஜிங்கிறது கட் ஆகிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து நான் இதை வந்து நம்ம எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள ஒரு கம்பேரட்டர் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதை தான் நான் இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வோல்ட் வந்து சார்ஜிங் ஏசியில் உங்களுக்கு அவுட்புட்டில் கம்பேரட்டர் வழியாக ரிலீஸ் ஆகி சார்ஜிங் ஏசி கிடச்சிச்சின்னா சார்ஜிங் வந்து ஆன் பண்ணும். இதே கிரவுண்டு கிடச்சிச்சு அப்படின்னா சார்ஜிங் வந்து ஆஃப் பண்ணும். இதுதான் கான்செப்ட். அதாவது மேலே ரெட் கலரில் நீங்கள் பார்க்குற பாக்ஸ் வந்து சார்ஜிங் ஏசிக்குள்ளே நுழைஞ்சி வந்துருச்சுன்னா உங்களோட சார்ஜிங் ஆன் ஆகும். இந்த கீழே இருக்க க்ரே கலர் வந்து உங்களுக்கு நுழைஞ்சி சார்ஜிங் ஏசிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் சார்ஜிங் வந்து ஆஃப் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ், இதில் வந்து நான் ஒரு 5 வோல்ட் இன்புட் கொடுத்துட்றேன். மைனஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸாக நான் ஒரு 4 வோல்ட் எடுக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மைனஸில் இருக்கிற வோல்டேஜை விட இன்புட்டில் இருக்க வோல்டேஜ் ப்ளஸ். அப்போ இந்த கம்பேரட்டரில் ப்ளஸ்ஸும் மைனஸும் அதாவது பொசிஷனில் கரெக்டாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 5 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா நேராக உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓகே சார்ஜிங் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ சார்ஜிங் வந்து ஏறிக்கிட்டு இருக்கும். உங்கள் இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜிங் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிசியில் வோல்டேஜை குறைக்கிறீங்க, இல்லைனா உங்கள் கேபிள் சார்ஜரோ ஃபால்ட் ஆகிடுது. அப்படிங்கும்போது உங்களோட இன்புட் வோல்டேஜ் அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுக்கும் ஒரு செட்டன் பீரியட் வச்சுருக்காங்க. இப்போ 5 வோல்ட்லேருந்து 4.9 வருதா சார்ஜ் ஏறும், 4.8 வருதா சார்ஜ் ஏறும், 4.5 வரும்போது ஸ்லோ சார்ஜிங் ஆகும், அதுக்கு கீழே போகும்போது ஃபேக் சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி தான் போகும். அப்படிங்கும்போது 4 வோல்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 வோல்ட்டை விட இந்த ரெஃபரன்ஸ் இன்புட் வோல்டேஜ் எப்போ கீழே குறையுதோ அப்போ நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டுங்கிறது மைனஸில் இருக்குது, 3.9ங்கிறது ப்ளஸில் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ். அப்படிங்கும்போது இது நெகட்டிவ் இன்புட்டான கிரவுண்டை தூக்கி உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகும், இமீடியட்டாக உங்களோட சார்ஜிங் இமீடியட்டாக கட் ஆன் ஆகிடும். இது வந்து ஒரு கம்பேரட்டரோட ஒரு பேசிக் சர்க்யூட். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் செயல்படும். ஆனால் கம்பேரட்டரும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரும் ஒன்றும் கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குற வீடியோவில் நான் கம்பேரட்டருக்கும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த கம்பேரேட்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசி உள்ளே இருக்குது. நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போதோ, லேப்டாப்பில் சர்வீஸ் பண்ணும்போதோ, இல்லை வேறு போர்டு சர்வீஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதாவது 30 வீடியோவோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி பிளானு. ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் கம்பேரேட்டரும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரும் போடுங்க அப்படின்னு. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 2 சாப்டராக வந்து நம்ம வந்து பிரித்து போட போகிறோம். மொபைல் சர்வீஸையும் வந்து ரொம்ப டச் விட்ட மாதிரி இருக்குது. அதனால் நம்ம மொபைல் சர்வீஸும் பற்றி வீடியோஸும் ப்ளஸ்ஸு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதோட கண்டினியூவேஷன் இன்னும் ஏதாவது பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணி போட முடியுமா அப்படிங்கிறதையும் நான் வந்து போடுறேன். உங்களுக்கு வந்து மொபைல் சிப் லெவல் ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.